அவருடைய சின்னம் பம்பர சின்னம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, மன்னிச்சுக்கணும், தவறுலாம் சொல்லிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே. தேர்தல் களத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம். அதையாவது செய்யறாங்களா? நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜகன்னு மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன். முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க இருக்கிறது பிரதமர் மோடிக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்டிருக்காரு. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் வந்து சென்றிருக்கிறார். முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமாக மாற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியா கூட்டணி அமைஞ்சால் உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாகப்பட்டது மகாஜனங்களே. என்னங்க இந்த ஆளு நம்மள இப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குறான்? அதானே. யோ, என்னையா ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இப்படி பாக்குற? கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? அது ஒண்ணும் இல்லைங்க, அடிக்கிற உச்சி வெயிலுக்கு கண்ணு மங்கலாயிருச்சு. நல்ல கலரா பார்த்தா நல்லா ஆயிரும்னு ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அதனாலதான். ஏய், என்ன கலர்னு சொல்றியா? சாச்சா, நீங்க ஒன்றும் அவ்வளோ கலர் இல்ல, சுமாரான கலர் தான். தம்பி, அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன், இங்க வந்து ஒன்னு அடிக்க வச்சிடாத. என்ன ரைமிங்கா பேசுறீங்க சார்? எலெக்ஷன் பிரச்சாரத்துல கூட இப்படி எல்லாம் கேட்டதில்ல. மக்களவை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே பேசுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள், அறிவிப்புகள், தற்பெருமைகள், இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தானே. சில தலைவர்கள் உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் அரசியல்ல சகஜம் தானா? உளறி கொட்டிட்டு இருக்காங்களா? ஏங்க, என்ன இந்த பையன் ஏதோ உளறான்? இந்த பையன் உளரல, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் உளர்னதை தான் சொல்றான். நம்ம டம்மி பார்வை தம்பி. அதுல ஒரு சில சம்பவங்களை சொல்றேன் கேளு. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முரசு சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா பம்பரம் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. அப்புறம் மழுப்பி சமாளிச்சிருக்காரு. அவருடைய சின்னம் பம்பர சின்னம். என்ன உட்காருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, மன்னிச்சுக்கணும், தவறுலாம் சொல்லிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்ட GK வாசன் அவர்கள் தடுமாறி சமாளிச்ச காட்சி செம காமெடி. வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே. ஒரு நிமிஷம் இருங்க. கையை நவுத்தீங்க, என்ன சமாளிச்சுட்டாராமா? கையை நவுத்தீங்க, நீங்களும் உங்க கையை நவுத்துங்க. பாஜக மேடையில OPS பார்த்து நடிகை குஷ்பு EPSன்னு சொன்ன காமெடி கூட ஓகே. இந்த மாதிரி அனுபவம் உள்ள தலைவர்களே தடுமாறுறாங்களே, அந்த அளவுக்கு இந்த தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிக்கிறது உறுதியாயிடுச்சுல்ல, அந்த பதட்டம் தான். பதட்டம் இருக்க போய் தானே நிர்மலா சீதாராமனும் தேர்தலில் போட்டியிட பயந்துகிட்டு பின் வாங்கியிருக்காங்க. தன்னை போட்டியிட சொல்லி பாஜக தலைவர் JP நட்டா சொன்னதாகவும், தான் கிட்ட பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு. இதுதான்பா சூப்பர் காமெடி. மத்திய அமைச்சராக இருக்கிற இவங்க கிட்டயே பணம் இல்லைன்னா மாநில தலைவராக இருந்துகிட்டு வேலை வெட்டிக்கு போகாம அவரோட வீட்டு வாடகையை கூட நண்பர்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிற பரிதாபமான நிலைமைக்கு சொந்தக்காரரான அண்ணாமலைக்கு பணம் எப்படி வந்துச்சு? அவர் எப்படி தேர்தலில் போட்டியிடுறாரு? அதானே நிர்மலா சீதாராமன் பேசுறது சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. ஆமாண்டி செல்லக்குட்டி, தமிழ்நாட்டு மக்கள் வெள்ள நிவாரண தொகையை கொடுக்கல என்ற கோபத்தில் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பைசா கூட தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட நிதியை கொடுக்கல. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் போட்டி போடுவாங்க? ஆந்திராவில் தான் ஜெயிக்க முடியுமா? எல்லாம் புத்திசாலித்தனத்தால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தேர்தல் களத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சி தான் பாஜக. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க? ஒன்றிய அரசு பணிகளில்
மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது இல்லை. ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்குறது இல்லை. நாம வலியுறுத்தும் இதனை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது புள்ளி விபரத்தோடு எடுத்து சொன்னார். ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற, அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற 90 செயலாளர்கள் வெறும் 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான். இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத, பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்த இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க. இதனாலதான் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம், போராடுறோம். அதையாவது செய்யறாங்களா? அதையும் மறுக்கிறாங்க. இதனால்தான் சொல்றோம், நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜகன்னு மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததை பத்தியும், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க இருக்கிறது பிரதமர் மோடிக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாங்க, சிபிஐ அமலாக்கத்துறை மாதிரி தேர்தல் ஆணையமும் மோடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்றாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு, தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் முதல் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும்னு எப்படி தெரியும்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், சிபிஐ அவருடைய கையில், இன்கம் டாக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடி எல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாரு. இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது. ஓட்டிங் மிஷின்ல தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிடலான்னு பாஜக போட்டிருக்கிற திட்டம் பத்தி கூட பல தலைவர்கள் புட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டணியில போட்டியிடுற சின்ன சின்ன கட்சிகள் கேட்கிற சின்னங்களை கூட டக்குன்னு தூக்கி கொடுக்குது. ஆனா பல விழுக்காடு ஓட்டு வாங்கி இருக்கிற நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவங்க போட்டியிட்ட சின்னங்கள் கொடுக்க மறுக்குது. இதெல்லாம் வச்சுதாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்கள் ஆரோக்கியமான முறையில் இந்த தேர்தலை எதிர்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமாக மாற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியா கூட்டணி அமைஞ்சால் உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் 2ஆம் முறையாக போட்டியிட வாய்ப்பினை எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். வெற்றி வாய்ப்புகள் என்று பார்த்தால் மிக பிரகாசமாக இருக்கிறது. 3 லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்து பதிவு செய்கிறேன். இந்த தேர்தலின் பொறுத்தவரை முதலில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய மேனிஃபெஸ்டோல நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியை உலக தரமாக சுற்றுலா தலமாகி நம்பர் 1 மாவட்டமாக ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகள் எடுப்பேன் சொல்லுவோம். கரூர்ல நம்ம ஜோதிமணிக்காக கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அதை பாத்தீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும், தமிழ்நாட்டுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் நாடாளுமன்றத்துல பல முறை பேசி சஸ்பெண்ட் ஆனவர் அப்படின்னும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர். அங்க அப்படிதான் எதிர்த்து கேள்வி கேட்டா சஸ்பெண்ட், வெளியில இருந்து எடுத்து கேட்டீங்கன்னா இல்லையா? நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்துல வெளுத்து வாங்கி இருக்காரு. நீங்களே பாருங்க. என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? மோடி தலையில கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க தெரியுமா? மகளிர் 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1,18,00,000 பேருக்கு மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. சில பெண்கள் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வருது, பக்கத்து வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வருது, என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் காலம், இப்ப நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3-4 மாசத்துக்கு நான் முழுக்க பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் சொல்றேன் 100% அந்த விண்ணப்பிச்ச 1,60,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும். விழுப்புரம் மக்களவை தொகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்ட திருமாவளவன் அவர்கள் பேசினதை பாத்தீங்களா? கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில எந்த வளர்ச்சியும் இல்ல, உலக அளவுல இந்தியா சரிவை சந்திச்சிருக்கு, பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை. உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்வு வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு 3 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலையை கொஞ்சம் குறைத்து நாடகம் ஆடுகிறார் மோடி. தேர்தல் முடிந்த உடனேயே நீங்கள் வாக்கு போட்டு முடிந்த அடுத்த நாளே பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்துவார் மோடி. இந்த 10 ஆண்டுகளில் அவர் சாதித்த சாதனை, உலக நாடுகள் முழுவதும் பறந்து கொண்டே இருந்தார் தன்னுடைய நண்பர்களுக்காக, அதானி அம்பானி என்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக. நம்ம ராமநாதபுரத்துல 6 பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுறாங்க தெரியுமா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. பாஜக கூட்டணியில முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தானே போட்டியிடுறாரு. மேடம், உங்களுக்கு மேட்ரே தெரியாதா? முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை தவிர 4 ஓ பன்னீர்செல்வம், 1 எம் பன்னீர்செல்வம்னு சுயேட்சையா நிக்கிறவங்களுடைய மனுக்கள்லாம் ஏற்கப்பட்டிருக்கு. ஆனாலும் பாவையா அந்த மனுஷன், அவருக்கு சோதனைக்கு மேல சோதனை. பாஜக கூட சந்தர்ப்பவாத அரசியலை ஓ பன்னீர்செல்வம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாஜகவோட கரிசன பார்வை எடப்பாடி பழனிசாமியை விட்டு இன்னும் அகலவே இல்லை. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பெருசா மத்திய அரசாங்கத்தையோ பிரதமர் மோடியையோ விமர்சனம் பண்ணி பேச மாட்டாரு. அப்ப கள்ள கூட்டணி இருக்கிறது உண்மைதானா? உண்மை இல்லாமல முதலமைச்சர் தொடர்ந்து இத பத்தி மக்கள் மத்தியில பேசுவாரு. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜய் வசந்த் போட்டியிடுறாரு. அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதை கெடுத்து பாஜகவுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு மீனவரை வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த வேட்பாளர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். ஆனா விஜய் வசந்தோட ஓட்டுகளை கடற்கரையோரம் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்கிற சதி இதுன்னு கடற்கரையோர பகுதி மீனவர்களே சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியின் நிதியை முடக்கிறது, தேர்தல் பத்திரங்கள் மூலமா கிடைச்ச ஆயிரக்கணக்கான கோடி நிதியை தேர்தல் நேரத்தில் அள்ளி தெளிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை மத்திய பாஜக அரசாங்கமும் கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை வெல்லும் அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பா அமைய போகுது. சரிங்க சார், நல்லா கூலிங்கா ஒரு நன்னாரி சர்பத் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு நன்னாரி சர்பத் சொல்லணுமா? சார், நான் ஒரு மேடை பேச்சாளர், அரசியல் கட்சிகளுக்காக பேசுவேன். அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க. நானும் தோசை சுடுறவங்கலாம் நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசுவேன். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினேன்ல, அதுக்கு ஒரு டிப்ஸா நன்னாரி சர்பத் சொன்னா நல்லா இருக்கும். அட பாவிகளா, எலெக்ஷன் நேரத்தில் இப்படிதான் கிளம்புறீங்களா? சொல்லகுடி, இங்க கூலிங்க வாங்கியாச்சு, வா நாம அடுத்த கடைக்கு போவோம். கூலிங்க வாங்கியாச்சா? அடே, இந்த கடைக்கு போய் ஏசி காத்து வாங்குவாங்களே, அந்த ஓசி கேஸுங்களா நீங்க? நாங்களாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி பண்ணுவோம். நீங்க வருஷம் இப்படி பண்ணுவீங்களே. டியர் கடை ஓனர்ஸ், இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே.